அப்பா வழியில வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகளோ, அப்பா வழி உறவினர்களுக்காக ஏதாவது செலவு செய்றது, அந்த மாதிரி ஒரு தன்மைய வந்து குடுக்கும். ஸோ கட்டாயம் வந்து குலதெய்வ வழிபாடு உறுதியா பண்ணுங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ராகு காலத்தில துர்க்கை பூஜை வந்து பண்றதுமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயத்த வந்து கட்டாயமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வீட்டுக்கு பக்கத்தில புற்றுக்கோவில்கள் இருந்ததுன்னா, அங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து சில மன சங்கடங்கள வந்து தவிர்த்து குடுப்பாரு. சரிங்களா? ஸோ 10ல சனி இருக்கிறனால, கட்டாயம் தொழில்ல ஈடுபடுறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். நம்பிக்கையின் பேர்ல நான் இத குடுத்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற இடம் விஷயத்துக்கெல்லாம் இடம் குடுக்காம, ஸோ ஒரு விழிப்புணர்வோட கவனத்தோட இருங்க. புதுசா இன்வெஸ்ட் பண்றது வேண்டாம். ஒருவேளை உங்க ஜனன ஜாதகத்தில தசாபுத்தி நல்லா இருக்குன்னா, இது ஒண்ணும் உங்கள பெருசா பாதிக்காது. சரிங்களா? ஸோ அத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. மற்றபடி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் மைனஸ் இல்லை. ஸோ தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு இந்த மாதம்.